நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கட்சியை கலைக்கும் கமலஹாசன் அரசியலை விட்டு விலகுகின்றார். தமிழக அரசியல் களத்தில் திடீர் திருப்பம். எப்போ கட்சியை கலைக்க போகிறாரு, எப்போ அரசியலை விட்டு விலக போகிறாரு அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. நேற்று சென்னையில் கவிஞர் சினேகனுடைய தந்தையாருடைய உருவப்படத்தை திறந்து வைத்துவிட்டு கமலஹாசன் அவர்கள் உரையாற்றியிருக்கின்றார். அப்படி உரை நிகழ்த்துகின்ற பொழுது அந்த புகழஞ்சலி மத்தியில் நான் ஏன் திமுகவுடன் கூட்டணி வைத்தேன் தெரியுமா அப்படின்றதுக்கான விளக்கமே அளித்திருக்கின்றார். ஸோ அதை பார்த்துட்டு வந்துருங்க. அதற்கு பிறகு நாம் விரிவாக பேசலாம். எதுக்கா நீங்க டிஎம்கேவோட போய் தெரிஞ்சுங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன், அதான் சொன்னேன், விமர்சிக்க உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு, அதை தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டா. ஆகா, அங்க போக கூடாதுயா. ரிமோட்டு ஸ்டேட்டோட இருக்கணும், கல்வியே அப்படித்தான் இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போமா, நாங்க எடுத்துட்டு வா திருப்பி, பரவாயில்ல நம்ம ஒழிச்சாவது வைப்போம், ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுக்க வேணாம், இனிமே எவனா வந்து தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு எடுத்த முடிவு தான். இந்த அலையன்ஸ் புரிஞ்சுங்க, புரியலன்னா சும்மா இருங்க. நான் திமுகவுடன் கூட்டணியில இல்லைன்னு வச்சுங்களேன், தமிழகத்தை பாஜக கைப்பற்றி விடும். ஏற்கனவே அதிகாரங்களை பாஜக கைப்பற்றி விட்டது. இப்ப தமிழகத்தையும் அவங்க கைப்பற்றி விடுவார்கள். அவங்க தமிழகத்தை கைப்பற்றக்கூடாது என்பதனால தான் நான் இப்போது திமுக கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். திமுகவால தான் பாஜகவுடைய வெற்றியை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு தெரிஞ்ச உனக்கு என்ன புடுங்கிறதுக்கு நீ தனியா கட்சி தொடங்கின அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா? உன்னால பாஜகவை தடுத்து நிறுத்த முடியாது, அப்புறம் ஏன் ஒரு கட்சியை தொடங்கின? அப்போ முதல்ல நல்லா யோசனை பண்ணி, பாஜகவை நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது, நாமெல்லாம் கையால் ஆகாத பையன், நாம் ஒரு கட்சி வச்சு நடத்துகிறோம், நம்ம பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் இருக்கிறாங்க, நம்ம பின்னாடி நிர்வாகி இருக்கிறாங்க, அவங்கள அரசியல் செய்ய சொல்லி அந்த அரசியல் களத்தில் நம்ம கட்சியை வளர்த்து தமிழகத்தில் ஊழல் இல்லாத நேர்மையான மதவாதம் மற்றும் சாதியவாதம் இல்லாத ஒரு புனிதமான அரசியலை முன்னெடுத்து பாஜக உள்ள நுழைய விடாம தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ற எண்ணமெல்லாம் இல்லாமல் இப்போ திடீர்னு திமுகவுடன் இருந்தாதான் பாஜக தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்ற உனக்கு கட்சி தொடங்கத்துக்கு முன்னாடி தெரியாதா? ஏன் இந்த அளவுக்கு ஆவேசமாக கமலஹாசன் கிட்ட நம்ம கேள்வி கேட்கறோம்னு கேட்டீங்கன்னா, உன்னை நம்பி பல பேர் அழிஞ்சிட்டா இல்ல. திமுகவுக்கு மாற்று அதிமுகவுக்கு மாற்றாக கமலஹாசன் வந்திருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, கட்சி தொடங்கும் போது வாய் கீழே பேசினா பாரு இந்த மனுஷன், நான் திராவிடத்தின் பக்கமும் இல்லை, தேசியத்தின் பக்கமும் இல்லை, நான் மையத்தில் நிற்கிறேன், நான் கருப்பும் இல்லை காவியும் இல்லை, நான் நடுப்புற நிற்கிறேன் அப்படின்னு மையம்னு சொன்னாங்க நம்ம கமலஹாசன் அவர்கள். ஆனால் இவருடைய பேச்சை கேட்டு எத்தனை பேர் இவர் பின்னாடி வந்திருப்பான். அட பின்னாடி வந்த உடனே அவெல்லாம் சும்மா இருந்திருப்பானா? கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்துக்கு வந்திருக்காரு. நிச்சயமாக கமலஹாசன் அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் சாதிக்க போறாரு. அப்படி சாதிக்க போறதுக்கு நாம உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமலஹாசன் ரசிகராக இருந்தவங்க இல்லை கமலஹாசனுக்கு தொண்டனாக மாறினவங்க குடும்பத்தில் ஒரு பைசாவாக சேர்த்து வச்சிருந்த அந்த ஒத்த காசுலாம் எடுத்து இவருக்காக செலவு பண்ணியிருப்பாங்க, இவங்க கட்சிக்காக செலவு பண்ணியிருப்பாங்க. கமலஹாசன் வருகின்றான் என்று சொல்லிவிட்டு கொடி பிடிச்சிருப்பாங்க, தோரணங்கள் போட்டிருப்பாங்க. ஏன்னா முதல் முறையாக இவர் கட்சி தொடங்கி தேர்தல் களத்தை சந்திக்கின்ற போது இவர் தலைமையில் ஒரு கூட்டணி போட்டார். அப்போ இவர் பின்னாடி வந்த தொண்டனுங்கெல்லாம் இவர் காசை அவுத்து கொடுத்தாரு. இன்னைக்கு வேண்டுமானால் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் கூட்டம் போடுறதுக்கும் ஆலோசனைக்கும் தன் காசை செலவழிக்கலாம். ஆனா இந்த திமுக கூட்டணிக்கு போகாத முன்னாடி மாற்றமே நான் தான். இந்த வாரிசு அரசியல் செய்யறவங்க ஊழல் செய்யறவங்க கிட்டலாம் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் தான் வராரு அப்படின்னு பாடல் வருகின்ற போது ரிமோட்டை தூக்கி போட்டு உடைச்சார் தெரியுமா? அந்த ஆவேசத்தை பார்த்து எத்தனை பேர் திமுகவை வீழ்த்த போகின்ற ஒரு தலைவன் வந்துட்டான்னு சொல்லிவிட்டு அரசியல் களத்தில் இவருக்காக உழைப்பெல்லாம் விட்டுட்டு, அதுவும் எத்தனை பேர் எந்த இடத்தெல்லாம் வேலை பார்த்தானோ தெரியாது, அந்த பொழப்பெல்லாம் விட்டுட்டு கமலஹாசனே கதி என்று பின்னாடி திரிஞ்சிருப்பான் இல்லையா? அவனுடைய இழந்து போன வாழ்க்கையை இப்போ கமலஹாசனால திருப்பி தர முடியுமா?
திமுகவால தான் தடுத்து நிறுத்த முடியும்னா நீ ஒரு ஆள் திமுகவில் போய் சேர்ந்துருக்கலாமே. எதுக்குயா உன்னை நம்பி பல பேர் அழிச்சிட்டு இன்னைக்கு அவன் அரசியல் களத்தில் இருக்கிற இடமே தெரியாம குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாது, பொண்டாட்டியும் காப்பாற்ற முடியாம மீண்டும் ஜீரோவிலிருந்து அவனுடைய வாழ்க்கையை தொடங்குற நிலைக்கு உன் தொண்டனை விட்டுட்டு நீ மட்டும் போய் திமுகவில் உன் தொண்டனை அடகு வச்சு பதவியும் வாங்கிட்ட, பார்லிமெண்ட் வரைக்கும் போயிட்ட. ஆனால் உன் பின்னாடி வந்தவனுக்கு நீ என்ன பண்ணியிருக்க? உனக்காக காசு செலவழிச்சவனுக்கு என்னத்த வாரி கொடுத்துருக்குற சொல்லு. மொத்தத்தில் எவன் எப்படி போனா என்ன? நான் செலவு பண்ண காசு திமுக மூலமாக எனக்கு வந்துடுச்சு. திமுகவை அனுசரித்து போனால் எனக்கு 10 படங்கள் வரும். அடுத்தடுத்த படங்களில் நான் நடிப்பேன். என் படங்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவார். ஆனால் என் பின்னாடி நின்று கோஷம் போட்டு மாற்றம் வேண்டும் என்று சொல்லிட்டு, ஊழல் இல்லாத ஆட்சி வேண்டும் என்று சொல்லிட்டு என்னை உசுப்பேத்துறானே என் தொண்டை, என்னுடைய ரசிகன், அவன் பின்னாடி நின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அதனால் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன கூட இருந்தால் இருக்கட்டும், இல்லைனா போனால் போட்டோம் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களை அடமானம் வச்சுட்டு அறிவாலயத்தில் போயிட்டு செக்யூரிட்டி வேலை செய்யறதுக்கு எதுக்கு தனியாக கட்சி தொடங்கணும்? இன்னைக்கு கமல்ஹாசன் பின்னாடி யார் இருக்கிறாங்க? யாருமே இல்லை, ஒத்த மனுஷன் தான் இருக்கிறாரு. அதனால நீ ஒரு ஆள் அரசியல் களத்தில் முன்னுக்கு வரணும் என்பதற்காக கட்சி தொடங்குறன்னு சொல்லிவிட்டு ஆயிரக்கணக்கானுடைய பேரை நீ அழிச்சிருக்கிற, அவங்க வாழ்க்கையை அழிச்சிருக்கிற. இதுக்கெல்லாம் பதில் சொல்லு. கூட்டணி வச்சதுக்கு நீ பதில் சொல்லிவிட்ட. ஏன்னா பாஜக உள்ள வந்துடக்கூடாது, தடுத்து நிறுத்தணும், அதற்காக திமுகவுடன் நான் கூட்டணி போட்டுட்டேன். இனிமே ரிமோட் எடுத்தாந்து கொடுங்கப்பா, நம்ம ஒழிச்சு வச்சுக்கலாம். இனிமே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்னால தாக்கி கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்ற கமலஹாசன் அவர்கள் தமிழகத்தினுடைய உரிமைகள்லாம் யார் விட்டு கொடுத்தது? கல்வியே வந்து மத்திய அரசாங்கம் எடுத்துன்னு போயிடுச்சு, அதுவே மாநில அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்றாங்க, ஆசைப்படுறோம். ஆனா மாநிலத்தையே விட்டு கொடுப்போமா? விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறார். கல்வி யார் ஆட்சியில் மாநில அரசாங்க உரிமை பறி போனது? காங்கிரஸ் திமுக ஆட்சியில் தானே. அவங்க தானே உங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க சட்டையை பிடிச்சி கேள, நட்புல தானே இருக்கிறீங்க. ஐயோ மாநில உரிமையா தானே இருந்தது கல்வி, அதை ஏன் கொண்டு போனீங்க அப்படின்னு கேளுங்களேன். சட்டையை பிடிச்சி கேட்க முடியுமா? அந்த தைரியம் இருக்குதா? ஒரே கூட்டணியில் தான் காங்கிரஸும் திமுக இருக்குது. அது மட்டும் கிடையாது, தமிழகத்துடைய உரிமையா இருக்கக்கூடிய கச்சத்தீவை யாரு தாரை வார்த்தது? இப்போ அந்த கூட்டணியில் தானே இருக்கிறீங்க. சட்டையை பிடிச்சி கேளுங்களேன், கேட்பீங்களா? இன்னைக்கு பாஜக வந்து பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை தாரை வார்த்தது. அன்றைய காலகட்டத்தில் கச்சத்தீவை எதிர்த்து போராடின ஒரே ஒரு ஆளு வாஜ்பாய் தான். அவங்க தமிழகத்தை கைப்பற்றி விடுவார்களாம், அதில் தடுத்து நிறுத்துவதற்காக திமுகவுடன் கூட்டணி வச்சுட்டாங்களாம். காவிரி உரிமை யாருடைய ஆட்சியில் பறி போனது? 440 டிஎம்சி தண்ணி தமிழகத்துக்கு கிடைத்து கொண்டிருந்தது. காவிரி தமிழ்நாடு ஒப்பந்தம் ஆங்கிலேய காலத்தில் போட்டு இருக்கின்ற தருணத்தில், ஆனால் அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காம கர்நாடகாவுக்கு அந்த உரிமையை விட்டு கொடுத்த முதலமைச்சர் யாரு சொல்லுங்க? இன்னைக்கு வரைக்கும் டெல்டா வந்து பாலைவனமாக மாறிக்கொண்டிருப்பதும் சரியான வறட்சி நேரத்தில் தண்ணி கிடைப்பாது போனதுக்கும் யாரு தவறு செஞ்சது வரலாற்றில்? இதே திமுக தானே. கேப்பியா சட்டையை பிடிச்சிய இல்லை? இன்னைக்கு நீட்டுன்னு சொல்றாங்களே, அந்த நீட்டை காந்தி செல்வன் என்ற திமுகவில் இருந்த மருத்துவத்துறை இணையமைச்சராக இருந்தவர் தான் கொண்டு வந்தார் 2010. கேளுங்களேன், நீங்களே நீட்டை கொண்டு வந்துட்டு நீங்களே ஒழிக்கணும்னு சொல்லி போராடுறீங்களே, இல்லை நியாயமா இருக்குமா? கேளுங்களேன். முல்லை பெரியாருடைய உரிமையை யார் விட்டு கொடுத்தது? கேளுங்களேன். மொத்தமாக தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த உரிமையும் விட்டு கொடுத்த கட்சி திமுக. ஆனா பாஜக என்ற பூதத்தை அவங்க தொண்டர்களுக்கும் அவங்களுடைய நிர்வாகிகளுக்கும் ஐயோ வந்துட போறாங்க என்ற பயத்தை காட்டிட்டு இவர் திமுக போய் இணைஞ்சிருவாராம். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திமுக எப்போதுமே ஆட்சி கட்டில் இருக்க போறது கிடையாது. காலச்சக்கரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுழன்று கொண்டே தான் இருக்கும். அதனால இப்ப திமுகவுடன் இருப்பது தான் நம்முடைய தொழிலுக்கு பாதுகாப்பு. நம்ம தொடர்ந்து படம் நடிக்கலாம், அதனால நமக்கு வருமானம் வந்துட்டு இருக்கும். நம்ம நம்பி வந்தவன் எப்படி போனா என்ன ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் இப்பவே சொல்றேன், கட்சியை கலைச்சிடுங்க, அரசியல் விட்டே ஒதுங்கிடுங்க. ஏன்னா திமுக ஆட்சி இல்லை என்றால் திமுகவே வந்து பார்த்தீங்கன்னா தகுதி திருத்தம் போடும். ஏன்னா அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்துருக்குது. மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே ஆட்சி இருந்தா திமுக காரங்க பண்ணியிருக்கின்ற ஊழலுக்கு சும்மாவே விட மாட்டாங்க. ஊழல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நானா சொன்னேன்? கட்சி தொடங்குகின்ற போது நம்ம கமலஹாசன் அவர்கள் தானே திமுக பண்ண ஊழலை பட்டியலிட்டாரு.
வாரிசு அரசியல் என்கின்றது மன்னர் ஆட்சிக்கு சமம் என்று அவர் தானே சொன்னாரு. அதனால திமுக ஆட்சி போயிடுச்சுன்னா திமுகவே தகுதி தத்துவம் என்கின்ற போது கமலஹாசன் பேரு நாரிடும். அதனால எல்லோருமே கமலஹாசனுடைய ரசிகர்களாக இருக்கணும், கமலஹாசன் பின்னாடி இருக்கணும். அவர் உலக நாயகன் என்று போற்ற வேண்டும் என்றால் கட்சியை கலைச்சிடலாம், அரசியல் விட்டே ஒதுங்கிடலாம். இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொண்டாடுறாங்க, சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும். அவர் அரசியலுக்கு வரல. அதனால திமுக நிலைப்பாடை எடுத்தீங்கன்னா திமுக எப்போதும் ஆட்சியில் இருக்காதா தம்பி. அப்படி ஆட்சி விட்டு போயிடுச்சுன்னா திமுகவுக்கே ஆபத்து என்றால் கமலஹாசனுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வரும். அந்த தருணத்துல திமுக காரன் யாரும் கமலஹாசனை காப்பாற்ற மாட்டான். ஏன்னா அவனை காப்பாத்திக்கிறதுக்கே பெரிய விஷயமா இருக்கும். அப்புறம் கமலஹாசனை எங்க காப்பாற்ற போறாங்க? அதனால தான் நான் சொல்றேன், இப்ப திமுக கூட்டணி வச்சிருக்கீங்க, உங்க பின்னாடி நிர்வாகிகள் என்று யாருமே கிடையாது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை நம்ம கமலஹாசன் அவர்கள் வந்து திமுக கூட்டணியுடன் சந்திக்க போறாரு. ஆனாலும் ஒரு அறையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறார். அப்ப தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு அறையில் அடைச்சிடலாம்னா அந்த கட்சி எவ்வளவு பெரிய கட்சியா இருக்கும் பாருங்க. இன்னைக்கு தொடங்கி இருக்கின்றார் நம்ம விஜய் அவர்கள். அவருடைய நிர்வாகிகளை ஒரு ரூமுக்குள்ள போட்டு ஆலோசனை நடத்த முடியுமா? ஆனா கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் கட்சி தொடங்கி 6 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனாலும் நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறையில் ஆலோசனை நடத்துற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆயிடுச்சு. அதனால கட்சியை கொண்டு போய் திமுக இணைத்து விட்டு அரசியல் விட்டு ஒதுங்கிடுங்க. அனைவருக்குமான நடிகராக உலக நாயகனாக என்றென்றைக்கும் வலம் வரலாம். ஏன்னா திமுகவை காப்பாற்றுறதுக்கும் திமுகவை தூக்கி பிடிப்பதற்கும் உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க. கமலஹாசன் என்ற ஒரு நடிகர் தேவையே இல்லை. ஏன்னா ஏற்கனவே உன்னை நம்பி நிறைய பேர் அழிஞ்சிட்டான். இனிமே திமுக கூட போய் நீ சேர்ந்து நீ பதவி பெற்று உன்னா கூட இருக்கக்கூடிய 2 அல்ல கைகள் பதவி பெறத்துக்காக இன்னும் சில பேருடைய வாழ்வை அழிச்சு விடாதீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட திமுகவுக்கு 9 வருட காலமாக விசிக முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறது. பட்டியலின மக்களுக்கு நேருகின்ற துன்ப துயரங்களை கூட திமுக ஆட்சியில கண்டுகொள்ளாம நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தாம விசிக எளிய மக்களுக்காக அரசியல் செஞ்சு அத்தனை அரசியலும் தொலைச்சிட்டு இன்னைக்கு திமுகவுக்காக முட்டு கொடுத்து கொண்டு இருக்குது. ஆனா அப்படி நிபந்தனையற்ற முட்டு கொடுக்கின்ற விசிகாவுக்கு கூட பெருசா அங்கீகாரம் கொடுக்கல திமுக. அதிக தொகுதிகளை அள்ளி கொடுக்கல, தனி தொகுதியை தவிர வேற தொகுதி கொடுக்கல. அதனால நீண்ட நாளாக திமுகவுக்கு முட்டு கொடுக்கின்ற விசிகாவுடைய நிலைமையே எப்படி இருக்குன்னா, நீங்க திமுக கூட்டணி வந்து 2 வருஷம் தான் ஆகுது. ஆனால் நீங்க எவ்வளவுதான் முட்டு கொடுத்தாலும் சரி நீங்க நினைக்கின்ற அளவுக்கு தொகுதி கிடைக்காது. உன்னை நம்பி இருக்கிறவங்க அத்தனை பேரும் அரசியல்ல ஜொலிக்க போறது கிடையாது. நீங்களே முடிவெடுத்துட்டீங்க, என்னால தனியாக அரசியல் பண்ண முடியாது, பாஜகவை தடுத்து நிறுத்த முடியாது, என்னால வெற்றியும் பெற முடியாது அப்படின்னு அவநம்பிக்கை கொண்டு திமுக இருப்பதுதான் எனக்கோ தமிழ்நாட்டுக்கோ ஷேப் என்று சொல்லுகின்ற போது இனிமே கட்சி நடத்தி என்ன ஆக போகுது? அதனால கட்சியை கழிச்சிட்டு அரசியல் விட்டே ஒதுங்கிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா உன்னால 2 குதிரையில சவாரி செய்ய முடியாது. ஒன்று நடிப்பா இல்லை அரசியலான்னு பாருங்க. நீங்க அரசியலில் இருந்துகிட்டு நடிப்பை பார்க்காதீங்க, ஆனால் நடிப்பில் இருந்துகிட்டு அரசியல் பேசிக்கிட்டு போகலாம் திமுகவுக்கு மறைமுகமாக. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இருக்கின்றவர்களை திமுக இடத்துல பலி கொடுக்காதீங்க. உன்னை நம்பி வந்தவங்களை ஏமாற்றி தொலைக்காதீங்க. ஏற்கனவே அவங்க வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கிறாங்க. ஸோ திமுக கூட்டணி வெற்றி பெறும். ஆனால் அந்த திமுக கூட்டணியில் உங்களுக்கு எத்தனை தொகுதி கிடைக்கும்? அதனால தேவையில்லை கமலஹாசன் அரசியல் களத்துக்கு என்று நான் நினைக்கிறேங்க. ஏன்னா உரிமையை விட்டு கொடுத்தவங்க கிட்ட போயிட்டு முட்டு கொடுத்து கொண்டு பாஜக விமர்சனம் பண்றதுல எந்த விதத்தில் நியாயம்? பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்துடைய உரிமை என்ன பறி போயிருக்குது அப்படின்னு தான் பட்டியலிட்டாவோட பரவாயில்ல. உரிமை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் வழக்கு காரணமாக விட்டு கொடுத்து விட்டு இன்னைக்கும் ஊழல் புகார்ல சிக்கி இருக்கின்ற திமுக பின்னாடி போய் நின்றுக்கிட்டு ரிமோட்டை ஒழிச்சு வச்சிருந்தோ ஒருத்தர் அடிச்சுக்கு வேணாடோ. அதுவும் ரிமோட்டை நம்ம இனிமே கீழே வீசி எறிஞ்சோம்னா எவங்கிட்டயாவது சிக்கிடோ. அதனால தான் திமுக கிட்ட நான் கூட்டணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? அது மட்டும் கிடையாது, அதே மேடையில் என்னை விட பெரிய கட்சி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை கேட்டுட்டு தான் நான் கட்சியை தொடங்கினேன் அப்படிங்கிறார். அந்த பெரிய கட்சி எது தெரியுமா? திமுக தான். நான் கட்சி தொடங்குறேன், கண்டிப்பா வெற்றி பெற மாட்டேன், ஆனா அந்த கட்சியை உங்களோட இணைச்சிடுறேன், எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பார் போல இருக்குது கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ மொத்தத்தில் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் தன்னால் எதுவும் முடியாது தனித்து அப்படின்னும் பொழுது கட்சியை கலைப்பது தான் நியாயமான விஷயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இவையெல்லாம் என்னுடைய விமர்சனம் கிடையாது.
திமுகவுடன் நான் ஏன் கூட்டணி வச்சேன் அப்படின்றதுக்காக அவர் விளக்கம் அளிக்கின்ற போது அந்த வீடியோக்கு கீழே போய் கமெண்ட்ஸை படித்து பார்த்தா இன்னும் என்னை விட கழுவி நிறைய பேர் கமலஹாசன் ஊத்தி இருக்கின்றார்கள். தன்மானம் என்பதே இல்லையா? உனக்கு தன்மானம் என்பது இல்லாம இருக்கலாம், ஆனா உன்னை நம்பி வந்தவனுக்கு தன்மானம் இருக்கும் இல்லையா? அதையும் சேர்த்து அடகு வச்சுட்டேயப்பா, நீ என்ன உலகநாயக அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. சோ கமலஹாசனுடைய முடிவு சரியானது தானா இல்ல தவறானதா? அவர் கட்சியை கலைப்பது நல்லதா இல்லையா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.